எண்ணெயை ஊற்றிக்கிறணும். இன்றைக்கி கொண்டக்கடலை குழம்பு செய்ய போகிறோம். அதில் நல்லெண்ணெயை 3 டீஸ்பூனு, அதில் கடுகு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி இதெல்லாம் போட்டு அதை கூட உப்பையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அவிச்சு வச்ச கொண்டக்கடலையும் போட்டு எடுத்து வச்ச குழம்பு மசாலா, வத்தப்பொடி, மஞ்சப்பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த பச்சை வாசனை போனோடனே புளிக்கரைசலை ஊற்றி விட்டுட்டு அடுத்து அரைச்சி வச்ச தேங்காயை அது கூட ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதித்து அந்த ஓரளவுக்கு நல்லா அப்படியே நல்லா சுண்டி வர மாதிரி வச்சு விட்டுட்டு ஆப்பமாவு ஊற்றி ஆப்பச்சட்டியை மூடி வச்சுருக்கணும். ஆப்பம் வந்த உடனே ஆப்பத்தை எடுத்து தட்டில் வச்சு அந்த வச்ச கொண்டக்கடலையை ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொண்டக்கடலை குழம்பு இட்லி, தோசை, சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை